24 மணி நேரம் ஒதுவோடு இருக்கிறது பெரிய பாக்கியம். சாலியங்கள் எழுதுவாங்க, ஒதுவோடு வாழ்ந்தால் கிடைக்கிற பல பலன்களில் முக்கியமான ஒன்று ரெண்டு சொல்கிறேன். ஒதுவோடு நீ இருக்கிற போது உன்னை சந்திக்கிற வர்றவங்க கூட உனக்கு முன்னால் அடிபணிஞ்சிருவாங்க. உன் எதிரி கூட உனக்கு முன்னால் அவருடைய வேகத்தை அல்லாஹ் காணாமல் ஆக்கும். நீ ஒதுவோடு இருந்தா எதிரியின் வேகம் தணிஞ்சிடும். ஒதுவோடு நீ இருக்கிற போதெல்லாம் உனக்கு வருகிற ரிசுக்கு பறக்கத்தான் அமைஞ்சது. ஒதுவோடு இருக்கிற போதெல்லாம் உன் துஆவுக்கு அங்கீகாரம். கடைசியா எழுதுவாங்க, ஒதுவோடு நீ வாழ்ந்தால் ஈமானோடு மௌத்தாகிறாய். மௌத்து ஈமானோடு. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஒது தூங்குனா முறியும், பாத்ரூம் போனா முறியும். தூங்குனா முறியுது, யூரின் போனா முறியும். ஆனா உடனே ஒது செய்திடும். ஒது இல்லாத வாழ்க்கைங்கிறது அழகான வாழ்க்கை அல்ல. பெருமைங்கிறது அல்லாஹ்வுக்கு சொந்தம். நாங்கள் மக்களை பழக்கப்படுத்தி பண்படுத்தி பேசுறதுல ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு. ஒது இல்லாத நேரம் எனக்கு கிடையாது. என் லைஃப்பில் ஒது இல்லாமல் நான் வாழ்ந்தது இல்லை. தூங்குனா ஒது முடியும். ராத்திரி 1 மணிக்கு ட்ரெயினில் போவேன், மழை படிக்கலாம், குளிரடிக்கலாம். பஸ்ஸில் போகிற போது குளிரடிக்கலாம். யூரின் போகணும், தண்ணி இருந்தால் போகிறது. தண்ணி இல்லைன்னா பாட்டில் வாங்கி காசு கொடுத்து வாங்கி அதில் ஒது செய்துட்டு தான் வண்டியில் ஏறுறது. அது எவ்வளவு பணியாக இருக்கட்டும். ஒதுங்கிறது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையை இறைவனோடு நெருக்கமாக்குவதற்கும், ஒவ்வொரு மனிதனை தூய்மைப்படுத்துவதற்கும், அவனிடத்தில் இருந்த குறைகளை களைவதற்கும், அல்லாஹுவின் ரஹ்மத் அவனை நோக்கி பயணிப்பதற்கும் ஒரு பெரிய அடையாளமாக அல்லாஹ் ரசூல் ஆக்கி வச்சிருக்கிறார்.